எவனால தான் சாராயத்தை கொளுத்தி ஊதி ஊதி நெஞ்சு போக அப்பனா கேஸ் சிலிண்டர் இருந்திருக்கும், விரவ வச்சு ஊதிட்டு கிடக்கணும். மழை பெஞ்சா கொளுத்த முடியாது. இது வேணாண்டா, கடத்துறது, இதுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறது. நம்ம லோடு வருது, எவன்டா மறைக்கிறீங்க அப்படிங்கிறது. அப்போ ஆட்டோ சங்கர் பேர்லேயே லோடு போக ஆரம்பிச்சது. இவர் டைரக்டி போகல, அவர்தான் டான் ஆகிட்டாரு, அது போயிடுது. அப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி காவல்துறையை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. என்னடா அப்படின்னு போய் கேட்டா, இன்னொரு பஞ்சாயத்து வருது, நாங்கள் பொம்பளை வச்சு தொழில் பண்ணுறோம், இந்த பொம்பளைங்களை வந்து நாங்கள் அந்தந்த ஏரியாவுக்கு தொழில் கழிஞ்சு போகல, ரவுடி பசங்க மறைச்சிக்கிட்டு கொண்டு போய் வச்சு 4-5 நாள் இந்த எங்கள் பொம்பளை பிள்ளைங்களை வச்சு மேட்ரு பண்ணிடுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டு கொடுமை வேறுபடுத்தி சிகரெட்டாலலாம் சுட்டு ரொம்ப இரிட்டேட் பண்ணி உடம்பு ரீதியாக பாதிச்சு அனுப்புகிறானுங்க. அது எங்களால் தொழில் பண்ண முடியல. அப்படியா, ஹீரோ அடுத்த வரம் ஏற்றியா வண்டியில் எவன் மறைக்கிறான்னு பார்ப்போம். நேராக போனால் ஆட்டோ சங்கர் அடிச்சுட்டு வர்றான், எவன்டா மறைக்கிறீங்கன்னு எல்லாம் ஓட்டான். ரைட்டு அப்படின்னு ஆட்டோ சங்கருக்கு வந்து அந்த பெண்கள் மேலே ஒரு அபிப்பிராயமும் உருவாகுது. அவங்களோட உடல் உறவு கொள்வது, சந்தோஷமா இருக்குது, இப்படி தன்னுடைய டேக் ஆஃப் ஆகுது.